நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ஃபோன் தான் ரீசெண்டாக லான்ச் ஆன ஆப்பிளோட ப்ரோ மேக்ஸ் 17 ப்ரோ மேக்ஸ். ஆமாம் கைஸ், நான் எனக்கு அந்த ஆரஞ்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி சில பேருக்கு பிடிக்காம இருந்தது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜஸ்ட் நான் போய் விசிட் பண்ணி பார்த்தா உண்மையிலே அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது இல்லாமல் அந்த iOS 26 உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இந்த 18 மெகா பிக்சலோட அந்த 4K 60 fps வீடியோ எடுக்கும்போது அந்த ஸ்டெபிலைசேஷன் இருக்குல்ல, தாறு மாறு. நான் நினச்சி கூட பார்க்கல. ஆக்சுவலாக அவங்க யூடியூப்பில் வந்து பெரிய அப்கிரேட் இல்லை மாதிரி நான் நினச்சேன். பட் இந்த 4K 60 fps ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஸ்கொயர் ஷேப் கேமரா வந்து நான் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இப்போ நான் வாக் பண்ணுறேன் நடக்கிறேன்னா கூட கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் பிளாகருக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த ஆடியோ மிக்ஸ் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இன்கேஸ் மைக் யூஸ் பண்ண தேவையில்ல, அந்த அளவுக்கு அவுட்புட் தாறுமாறாக இருக்குது. பட் லைக் இது 1 lakh 1,50,000 கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு புரியுது. பட் ஆனால் இது 17லேயே கிடைக்குது. அதனால் இந்த வாட்டி எனக்கு ஐஃபோன் 17 மேலே ஒரு கண் இருக்குது. அதை வாங்கலாமா இல்லையா அப்படின்ற எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. 16 ப்ரோ வாங்கலாமா இல்லை ஐஃபோன் 17 வாங்கலாமான்னு டபுள் மைண்டில் இருக்கேன். ஒரு சமயம் கூகுள் பிக்சல் 9 செம்ம ஆஃப்